சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்துல பழக்கருப்பையா எழுதின இப்படிதான் உருவானின் புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சு. இந்த விழாக்கு ஆக்டர் சிவகுமாரும் வந்து பழக்கருப்பையாவை புகழ்ந்து பேசியிருந்தாரு. மேலும் பழக்கருப்பையா என்னை விட 2 வயசு சின்னவர் தான், ஆனா அவர் காலில் நான் விழுவேன்னு சொல்லி உண்மையாலுமே காலில் போய் விழுந்தாரு. பழக்கருப்பையாவும் சிவகுமாரோட இந்த செயலால வியந்து போயிட்டாருன்னு தான் சொல்லணும். சிவகுமார் பேசி முடிச்சுட்டு மேடையை விட்டு வெளியே இறங்கும்போது ஒரு வயதான ரசிகர் அவருக்கு சால்வை போட வந்திருக்காரு. ஆனா சிவகுமார் அந்த சால்வையை பிடுங்கி தூக்கி எறிஞ்சிருக்காரு. சிவகுமாரோட இந்த செயலால அந்த ரசிகரோட முகமே மாறி போயிருச்சு. பிறகு அவர் கீழே இறங்கி வரும்போது வேற ஒரு நபர் அந்த சால்வையை எடுத்து அந்த பெரியவர் கையில கொடுத்திருக்காங்க. அவரும் வருத்தத்தோட வாங்கிட்டு போறாரு. இப்படி ஒரு ரசிகரை சிவகுமார் காயப்படுத்தினது இப்ப பலரால பேசப்பட்டு வருது. இப்படிதான் ஒரு நிகழ்ச்சியில செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ண ஒரு இளைஞரோட மொபைலை சிவகுமார் தள்ளி விட்டாரு. அது பெரிய சர்ச்சையாகி மன்னிப்பும் கேட்டாரு. இதை தொடர்ந்து மறுபடியும் சிவகுமார் இப்படி சால்வையை தூக்கி எறிஞ்சது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. நீங்க எல்லாம் விவரத்துங்க உங்க அறிவு வேண்டும் அப்பட்டமாக வேண்டும்.